Hi everyone, என்னோட நேம் டேனியல் ரிக்ஸ். நான் கிறிஸ்டியன் பாலிடெக்னிக் காலேஜில் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கிரிட்டிக்கல் பாத்துன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் செய்யக்கூடிய ஒர்க்குக்கு மேக்ஸிமம் எவ்வளோ டேஸ் எவ்வளோ டியூரேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் யூஸ் ஆகுது. இந்த கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் மூலமாக நம்ம அந்த இஷ்யூ ஆகக்கூடிய அந்த டேஸை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நாம் அந்த பாத்தை எந்தெந்த ஒர்க்லாம் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த மெத்தட் மூலமாக நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் எடுக்கக்கூடிய ஒர்க்குடைய டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1லேருந்து 7 ஒர்க் எடுத்துக்கிறேன். ஸோ 1 to 2 15 days, 1 to 3 15 days, 2 to 3 3 days and 2 to 5 days அப்படின்னு சொல்லிட்டு 7 ஒர்க்கு முடிக்கிறதுக்கான நம்பர் ஆஃப் டியூரிங் டேஸை நான் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் நெட்வொர்க் டயக்ராம் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நெட்வொர்க் டயக்ராம் எப்படி வரைவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1லேருந்து 2வது ஒர்க்கு முடிக்கிறதுக்கு இந்த 1, 2ங்கிறது எல்லாமே வந்து ஆக்டிவிட்டி. என்னுடைய ஆக்டிவிட்டி எந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி எந்த ஒர்க்கில் முடியுது அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்கு பேர் ஆரோ மூலமாக நான் இண்டிகேட் பண்ணுறது வந்து என்னுடைய ஆக்டிவிட்டி டியூரேஷன் ஒர்க்ஸை நான் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 1 to 2 அப்படிங்கிற ஒர்க்கு எத்தனை நாள் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நாள் எடுத்துக்குது. கீழே இருக்குது A 15 days. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 to 3 அப்படிங்கிறது B எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 15 days. அடுத்து 2 to 3 இதுக்கு நான் C நேம் கொடுக்குறேன், 3 days. நெக்ஸ்ட்டு 2 to 5 2 to 5க்கு நான் டயக்ராம் வரையும் பொழுது இதுக்கு நான் D பேர் கொடுக்குறேன். இதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நாட்கள். அடுத்தது 3 to 4க்கு E பேர் கொடுக்குறேன், 8 days. அடுத்து 3 to 6 F கொடுத்துக்கிறேன், 12. அதுக்கடுத்து 4 to 5 G கொடுத்துக்கிறேன், 1 day. அடுத்தது 4 to 6 H கொடுத்துக்கிறேன், 14 days. 5 to 6 I கொடுத்துக்கிறேன், 3 days. and last one 6 to 7 J கொடுத்துக்கிறேன், 14 days. இந்த A B C D அப்படிங்கிற இது எல்லாமே வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செய்யக்கூடிய ஒர்க்கை குறிக்குது. எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது எந்த இடத்துல முடியுதுங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் எனக்கு இந்த ABCங்கிறதுனா நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது நான் ஸ்டார்டிங் ஒர்க் 1ல் ஸ்டார்ட் பண்ணி 7ல் முடிக்கிறதுக்கு எனக்கு என்னென்ன வழிகளெல்லாம் நான் முடிக்க முடியும் அப்படிங்கிறத நான் பார்த்தா நோட் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தம் எனக்கு எத்தனை பாத் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எனக்கு 6 பாத் கிடைக்குது. இதில் நான் டேஸை கால்குலேட் பண்ணும் பொழுது 44 days, 54 days, 37 days, 41, 51, 41. ஸோ இதில் மோரலஸ் எது ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 days. ஸோ இப்படி நான் இந்த ஒர்க்கில் நான் செய்யக்கூடிய பாத்து தான் கிரிட்டிக்கல் பாத்துன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது மூலமாக தான் நம்ம வந்து கிரிட்டிக்கல் பாத்தை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இந்த கிரிட்டிக்கல் பாத்தை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது மூலமாக இந்த பாத்தை விட்டுட்டு வேறு பாத்தில் நம்ம ஒர்க்கை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுங்கிறத ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கிரிட்டிக்கல் பாத்து பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம EST, LST, EFT, LFT அதெல்லாம் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.